ஈஸியாக ஒரு ரெசிபி பண்ணணும், மிக்சிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் டேஸ்ட் மட்டும் செம்மையாக இருக்கணும், பேச்சுலர்ஸ் கூட குவிக்காக பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக் பூனா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க, நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்டெப்பு ஏன் பண்ணுறேன்னு உங்களுக்கு குக்கிங் ப்ராசஸ் அப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம், சோம்பு தாளிச்சுக்கோங்க. அதுலேயே பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து அது கூடவே கருவேப்பிலை இலைகள், இஞ்சியை நல்லா அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் இஞ்சியை நல்லா தட்டி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, லேசாக ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ அதுக்கப்புறமா அதில் நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தயிர், இப்போ அதை சேர்க்கணும். 1/2 டம்ளர் தண்ணியை அந்த பவுலில் சேர்த்து நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி தயிரில் எல்லா மசாலாவையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை கடாயில் சேர்க்குறோம்னா, ஏன்னா நம்ம சூடான கடாயில் இந்த தயிரை சேர்க்கும் போது உடனே தயிர் தெரிஞ்சு போயிடும். இப்போ தயிரில் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தயிரை நம்ம சூடான இந்த கடாயில் சேர்க்கும் போது தயிர் தெரிஞ்சு போகாது. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 4 பல் பூண்டை நல்லா தட்டி இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல பூண்டை தட்டி சேர்த்தாதான் நல்ல வாசமாக இருக்கும். கடைசியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக முட்டை ஒரு 4 முட்டை வேக வச்சிருக்கேன். அந்த முட்டையை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான எக் பூனா மசாலா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம், சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே செம்ம டக்கராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க.